ஈரானின் உச்ச தலைவர் மரணம் தொடர்பில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். ஈரான் தொடர்பில் ஜனாதிபதி அனுரவின் மனிதாபிமானம். யாழில் விபத்துக்குள்ளான படகு, 2 பலி, 11 பேர் வைத்தியசாலையில். ஈரானின் உயர்மட்ட தலைவர் அலி கமேனியை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் அதற்கான திட்டமிடல்கள் என்பன தொடர்பில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி ஈரானின் உயர்மட்ட தலைவர் அலி கமேனியை படுகொலை செய்வதற்கான இலக்கை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கடந்த நவம்பர் மாதமே நிர்ணயித்திருந்ததாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்கான இராணுவ நடவடிக்கைகள் ஆரம்பத்தில் 2026ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் ஜூன் மாதம் அளவில் முன்னெடுக்கவே திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் ஈரானுக்குள் வெடித்த மக்கள் போராட்டங்கள் மற்றும் உள்நாட்டு அமைதியின்மை காரணமாக இந்த திட்டம் முன்கூட்டியே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதே சமயம் ஈரானின் உள்நாட்டு நெருக்கடியை பயன்படுத்தி ஈரான் இஸ்ரேல் மீது முன்கூட்டியே தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற அச்சம் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக 2026 ஜூன் மாதம் நடைபெறவிருந்த நடவடிக்கை இந்த ஆண்டு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களுக்கு இடையில் முன்னெடுக்கப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் கடல் எல்லைக்கு அருகில் நங்கூரமிடப்பட்டுள்ள ஈரானிய கப்பலில் பயணித்தவர்களில் 204 பேர் கொழும்பு துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். உரிய நடைமுறைகளை பின்பற்றி ஏனையவர்களும் துறைமுகத்துக்கு அழைத்து வரப்படுவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கொமண்டர் புத்திக சம்பத் தெரிவித்துள்ளார். துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ள ஈரானியர்களை வெளிசர கடற்படை தளத்துக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். அங்கு அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படும் என கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ஈரானின் 2வது குறித்த கப்பலை திருகோணமலை துறைமுகத்துக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த ஈரானிய கப்பலில் 208 பேர் பயணித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் அழைத்து வரப்படுவோரில் 53 அதிகாரிகளும் 84 கேடட் அதிகாரிகளும் 48 சிரேஷ்ட மாலுமிகளும் 23 மாலுமிகளும் உள்ளனர். பாதுகாப்பு மற்றும் கடல்சார் நிலைமைகளை ஆராய்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து பாலைத்தீவு திருவிழாக்கு பக்தர்களை ஏற்றிச் சென்ற படகு விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளதுடன் 11 பேர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடலில் மூழ்கியவர்களை மீட்கும் பணிகள் அப்பகுதி மக்கள் மற்றும் கடற்படையினரின் உதவியுடன் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் மற்றும் கடற்படையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை கடலில் காணாமல் போனோரை தேடும் பணியில் சுழியோடிகள் களமிறக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.